எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் முன்னாடி இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரினா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாரினா ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. மாமன் எனக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ சொல்லிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு ஏழாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வழியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படி தான் நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரெண்டு பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தா சேகராகவே என் மனசில் எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல், அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாரியான மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போ அவர் எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் அந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் 2 பேருமே மிரட்டிட்டாங்க. அதுவும் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியான்னு கேட்டார், சந்தேகமாக கேட்டார். இன்னும் சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன் பிரதர், அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அழகிய லைலா, அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்க நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயண் பிரதருடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டைரக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன். அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாவி ஸ்டூடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட் ஸ்டார். எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லேயே கலந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அவங்களுடைய முதல் குழந்தை என்னுடைய பிரதர் வெல்விஷர் பிரதீப் சார், பாலா சார், கிருஷ்ணன்குட்டி சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். August 23 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நிகழ வச்சுருக்காங்க. கடைசியில் உள்ளே போகும்போது ஒரு 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 பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அது ஸ்டாப் இட் ஹியர். ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. நன்றி மாரி செல்வராஜ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், என் அன்பு மட்டுமே. தேங்க்யூ.